அன்பான கடகராசி என்பர்களே, கடக லக்னக்காரர்களே, இந்த ஆடி மாசம் குரோதி வருஷம் ஆடி மாசம், தமிழ் மாசத்துல ஆடி மாசம் உங்களுடைய மாதம், இந்த ராசிக்காரர்களுடைய மாதம். கடகராசியிலே பிறந்தவர்கள், கடக லக்னத்திலே பிறந்தவர்கள், இந்த மாதத்திலே பிறந்தவர்கள், ஆடி மாதத்திலே பிறந்தவர்கள் எல்லாத்துக்கும் இந்த பலன் சிறப்பா அமையும். ஏன்னா ராசியில சூரியன், கடகராசி சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ராசிக்கு உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், உங்களுடைய தினசரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உண்மையாக எது எப்படி இருக்கோ அது கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறது தான் நல்லது. மூடி மறைக்கக்கூடிய தன்மையை இந்த மாசத்துல நீங்க கைவிட்டுறணும். நான் உண்மையை சொல்லிட்டுமா, அதனால என்ன பிரச்சனை வரும், வந்தா பரவாயில்ல என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மன தைரியம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை கொடுக்கும், நல்லதே செய்யும். அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வெளிப்படைத்தன்மை இந்த மாசம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா சூரியன் ராசியிலேயே இருக்காரு, 11ல குரு இருக்காரு, செவ்வாய் அங்க சேர்றாரு, குரு மங்கள யோகத்தோட இருக்காரு, சனி வக்கரகதியில் இருக்கு, ராகு 9ல இருக்கு, 3ல கேது இருக்கு. இந்த 3ல கேதுங்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு வலிமையாத்தான் இருக்கு, நன்னாத்தான் இருக்கு. அட்டம சனி, அந்த அட்டம சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை இந்த வக்கரகதி காலத்துல கொடுக்காது. ஏன்னா அவர் அட்டம சனியே இல்லை அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அது சனி வக்கரகதி பலனை பாருங்க, அதுல விளக்கமா சொல்லு. அதனால இந்த ராசியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது குழந்தை படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த நடுநிலை பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, மேல்நிலை பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் அந்த படிப்புங்கிற விஷயத்துல கொஞ்சம், அதுவும் குறிப்பா இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய கற்பனை சக்தியோட படிக்கக்கூடியது. பூச நட்சத்திரக்காரங்க படிப்பு பத்தி கவலையே படமாட்டாங்க. இது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கு. இருந்தாலும் ராசி பலன்னு சொல்லும்போது அதை விரிவா சொன்னோம்னா நேரம் பத்தாது. அதனால அந்த ஆயில்ய நட்சத்திரம் பல விஷயங்களை மனசுல போட்டு நம்ம வெளிநாடு போயே தீரணும், வெளிநாடு போற அளவுக்கு நம்ம ஸ்கில் பண்ணிக்கணும், நம்மளுடைய தகுதியை உயர்த்திக்கணும், இல்லைன்னா நம்ம இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, பார்க்குறவங்க யாருக்கிட்டையா இருந்தாலும் இந்த +2 படிக்கிற பசங்கள்ல இருந்து சரி எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்டு தொலைச்சிடுவாங்க. இது படித்தா நல்லதா, அது படித்தா நல்லதா, இப்படி போகலாமா, எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படி. ஆனால் அதே பூச நட்சத்திரம் பாருங்க, யார் சொல்லுக்கும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நம்ம என்ன படிக்கிறோமோ படிச்சுக்கலாம், எப்படி படிக்கிறோமோ படிச்சுக்கலாம், பின்னாடி கண்டிப்பாக நமக்கு மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால மாணவ மாணவிகள் 21, 23 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் படிப்புல கொஞ்சமாவது கவனம் செலுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய சொந்த எண்ணமாக இருக்கணும். அது இந்த மாசத்துல கொஞ்சம் கிரகம் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுசரணையா இருக்கும். 21 வயசுக்கு மேல ஒரு 26 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு
இளம் வயது பெண்கள், திருமணமாகாத பெண்கள், உங்களுடைய சிந்தனையை சிதறவிடக்கூடாது. உங்களை பார்க்கறதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது 1000 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். அது கரண்ட் கட் ஆகிடுதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்கக்கூட பிடிக்காத அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் என்ன உங்களுக்கு எது உண்மை அப்படின்னு தெரிய வருதோ அதில் போய் ஆராய்ச்சிடுங்க. இதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் பெண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கண்மூடித்தனமான காதலும் கூடாது, ஒன்றும் தெரியாத காதலும் கூடாது. இது கை கூடாது. காதல்னாவே பொதுவாக குரு சுக்கிரன் பார்வையில் இருக்கணும், இல்லை குரு சுக்கிரன் சேர்க்கையில் இருக்கணும், இல்லை குருவையும் சுக்கிரனையும் சனி பார்க்கணும். இதுல நல்ல அழகு காதல்னா சந்திரனும் கூட சேர்ந்துக்கணும். அடிமை காதல்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்துக்கணும். புரியாத காதல்னா புதனும் சுக்கிரனும் சேரும். இதெல்லாம் சில சாஸ்திர விதிகள் இருக்கு. அதனால காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் நிறைவேறாது, எல்லாத்துக்கும் ஃபெயிலும் ஆகாது. ஆனா இப்போ இந்த நேரத்தில் நீங்க இந்த நான் சொன்ன இந்த வயது உள்ள பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனத்தடுமாட்டம் உடல் தடுமாட்டத்தில் கொண்டு போய் விடும். உடல் தடுமாட்டம் குடும்பத்துக்கே தடுமாட்டம் ஆயிடும். அதனால பெரியவர்களுடைய வார்த்தை, அறிவுரை உங்களுக்கு தேவை, இல்லை நண்பர்களுடைய அறிவுரை தேவை. இதை பார்த்துக்கணும். ஒரு 22 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம், மாப்பிள்ளை பார்க்கறது கட்டாயம். கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான வேலைகளை செய்யலாம். அது அட்டம சனி இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது, அடுத்தது 7ஆம் இடத்தை சனி பார்க்குது, குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அதனால குடும்பம் அமையும். 25 வயசுக்கு மேல 32 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண் பார்ப்பது நல்லது. திருமண காரியம் எடுக்கிறது நல்லது. மெதுவா நடக்கட்டும். இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மெதுவா நடக்கும். ஆடி மாசம் எப்படி சார் அப்படின்னா, ஆடி மாசத்துல பொண்ணு பார்க்க கூடாது, நிச்சயம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. அதனால ஆடி மாசத்துல இந்த அட்டமசனி காலங்கிறதுனால லைட்டா மனசுக்குள்ள நினைச்சாவே போதும், ஓரளவுக்கு அது வேலை நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான நமக்கு தேவை வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரம். அதுக்கும் இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இந்த ராசிக்காரர்கள் உத்தியோகம் தானா கிடைக்கிறத தவிர நீங்களா முயற்சி பண்றது எதுவும் பலனை கொடுக்காது. ஏற்கனவே நிறைய தடவை முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த மாசம் எதிர்பாராத வகையில சில நபர்களுக்கு, அதுவும் 32 வயதான 32லேருந்து 35 வயசுக்குள்ள குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப கட்டம். போன மாசத்தோட இஎம்ஐ பணம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சு. நான் வேலையை விட்டு 1 வருஷம் ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த மாசத்துல அது கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க வேலை இழந்த நேரம் தான் உங்களுக்கு கணக்கே தவிர இந்த ஆடி மாசம் கணக்கு கிடையாது. சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவுல தான் குரு உங்களுக்கு கேதுனுடைய இடத்தை பார்க்கறதுனால அறிவுபூர்வமான செயல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சுகஸ்தானம் வலுப்பெறும். கணவன் மனைவி உறவுல தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதையும் மீறி சில நல்ல விஷயங்கள் நடக்கும்.
45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய மனைவியை, ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அதனால மனசுல பயம் இல்லாம, உடல் பயம் கருதாமல் மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் உத்தியோக மாறுதல், இடம் மாறுதல் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்திலேயே தொழில், வருமானம் நல்லது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடியவர்கள் சில விஷயங்களுக்காக வேற இடங்கள்ல அப்ளிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது, பின்னாடி உபயோகமாக இருக்கும். 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய ஆன்மீகத்துல ஆன்மீக எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து கடவுள் கோவில் தரிசனம், சில வெளியூர்களுக்கு பிரயாணம் இதெல்லாம் செய்யறது நல்லது. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வருமானமும் கொஞ்சம் நிறைய இருக்கும், கட்டமும் இருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு இல்லை, அடுத்தவர்களுக்காகவே நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு நினைச்சுங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. இந்த அட்டமசனி தாக்கம் இந்த 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் நிறைய படுத்தும், நிறைய பாடாப்படுத்தும். அதனால ஜாக்கிரதையாயிருங்க. மீண்டும் சந்திப்போம்.